ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகம்பீர ராஜகுலதிலக மாமன்னர் 24ஆம் புலிகேசி வரார் வரார் வரார். என்ன அமைச்சரே, முதலாக அரசவைக்குள் விஜயம் செய்ய போகின்றேன். நான் கேட்ட என்ட்ரி பீஜம் எல்லாம் தயாராக உள்ளதா? ஆமாம் அண்ணா, நீங்கள் கூறியது போலவே கணக்கச்சிதமாக உள்ளது. சரி, நீ சென்று உன் இருக்கையில் அமரு. நான் மாசாக எது? அடே மங்குனி மடையா, என்ன செய்து வைத்திருக்கிறாய்? மன்னிக்கவும் அண்ணா, மன்னிக்கவும், தெரியாமல் பண்ணிவிட்டான். யோ டிஜே, பாட்டு மாத்தியா? வணக்கம் அண்ணா. ஏனடா இழுக்கிறீர்கள்? அரசவை என்றால் அதிர வேண்டும் அல்லவா? தார தப்பட்டைகள் எல்லாம் கிழிய வேண்டும் அல்லவா? மங்குனி, கிளப்புங்கள். யோ டிஜே, பாட்ட போடியா? இப்பக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அமருங்கள். என்ன அமைச்சர்களே, இன்று நம் நாட்டை குறித்து என்ன விவாதம் செய்ய போகின்றோம்? என்ன மன்னா, என்ன ஆயிற்று? ஏதோ சுருக்கென்று கடிக்கிறதடா. கொசுவாக இருக்கும் அண்ணா. இன்று அதை குறித்து தான் விவாதம் செய்ய போகிறோம் மன்னா. விலைவாசி ஏற்றம் போல் கொசுக்களின் ஏற்றமும் அதிகமாக உள்ளது மன்னா. என்னது? வளம் நிறைந்த என் நாட்டில் கொசுக்களின் தொல்லையா? யார் செய்த சதியோ தெரியவில்லை. அதை முதலில் ஒழித்தாக வேண்டும். கூறுங்கள் உங்கள் கருத்துக்களை. கொசுக்களை பிடித்து அறையில் அடைத்தால் என்ன? அறையில் அடைத்து என்ன வளர்க்கவா போகிறாய்? முதலில் உன்னைத்தான் சிறையில் அடைக்கப் போகிறேன். நீரெல்லாம் மக்கள் நலத்துறை அமைச்சர். மன்னா, கூறு. பதில் சுவற்றை சுற்றி கொசுவை அடித்து விட்டால் என்ன? உன்னை அப்படியே நசுக்கி விடுவேன். உள்ளிருக்கும் கொசுக்களை ஒழிக்க வழியை கூறு. வேண்டுமென்றால் கொசு உற்பத்தி செய்யும் நலசங்கத்துடன் நாம் ஒப்பந்தம் வைத்துக் கொள்ளலாமா? ஒப்பந்தமா? இவனை எல்லாம் யார் அமைச்சர் பதவியில் உட்கார வைத்தது? மன்னர் கேட்ட அமைச்சர் தான். எது? என்ன கூறினாய்? ஒன்றுமில்லை மன்னா, ஒன்றுமில்லை. சரி மங்குனி, உனது கருத்தை கூறு. மன்னா, அதாவது அது வந்து நீயுமா என்று என் சினத்திற்கு சிக்கி சின்னாபின்னமாக போறீர்கள் என்று தெரியவில்லை. கண்ணீரும் உப்புதான், கடல் நீரும் உப்புதான். உங்களை எல்லாம் ஆலோசிக்க அழைத்ததே என் தப்புதான். யாருங்க? அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. மன்னா, இவன் செல்வதற்குள் விடிந்துவிடும். நீங்கள் தெனாலிராமனுக்கு வீடியோ கால் செய்யுங்கள். அதுவும் சரிதான் அமைச்சரே, உங்கள் போனில் போட்டு கொடுங்கள். மன்னா, எனது போனில் டேட்டா தீர்ந்து விட்டது. மணி காலை 10 தானே ஆகிறது, அதற்குள் எப்படி தீர்ந்தது? காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் என தேய்த்து தள்ளிவிட்டேன். அதனால்தான். அப்பொழுது ராஜாங்க வேலைகளை செய்யவில்லை. மறந்து விட்டேன். மறதி கிராதகா. அமைச்சரே, உங்கள் போனில் போட்டு கொடுங்கள். இதோ செய்கிறேன் மன்னா. தெனாலி, தங்களிடம் மன்னர் பேச வேண்டுமாம். கொடுங்கள் அமைச்சரே. என்ன தெனாலி, அவைக்கு வரும் உத்தேசம் என்ன? அமைச்சரே, தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மன்னா, அனைவரும் 5G போன் வைத்திருக்கும் காலத்தில் 3G தொலைபேசி வைத்திருப்பதே தப்பு. இதில் தொடர்பு துண்டிக்கப்பட்டதே நான் ஆச்சரியமாக கேட்கிறீர்கள். அதுவும் சரிதான். இந்தாருங்கள் அமைச்சரே. மன்னர், என்ன விஷயம் என்று சொல்வதற்குள் போன் கட்டாகி விட்டது. என்ன செய்வது? சரி, நேரில் சென்று பார்ப்போம். மன்னா, என்ன? 3G போன் வைத்திருப்பதால் தான் அவர் நலமாக இருக்கிறார். அப்படியா? ஆமாம் அண்ணா, அவர் அவசர நிலையில் போது மட்டும்தான் அவர் போனை பயன்படுத்துவார். அதனால தான் அவர் 3G போனை வைத்துள்ளார். இதை மட்டும் நன்கு அறிந்து வைத்திரு. நாட்டு மக்களின் நலனை பற்றி கேட்டால் இடக்கு முடக்காக பதில் கூறுவதும் திருவென முழிப்பதுமாக இருங்கள். அரசாளும் என் மன்னருக்கு வணக்கம். அனைவரும் நலமாக உள்ளீர்களா? நம் நலனில் சிறிது குறைபாடு உள்ளதால் தான் உன்னை அழைத்தேன் தெனாலி. ஆம், ஏன் இவ்வளவு தேமதமாக வந்துள்ளாய்? அதுவா மன்னா, தினந்தோறும் நான் வருகின்ற பாதையில் கழிவுநீர் தேக்கமாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றோ ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அதையெல்லாம் சுற்றி வளைத்து வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. அது ஒரு புறம் இருக்கட்டும், தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம் என்னவோ? அதுவா தெனாலி, வளமும் செழுமையும் நிறைந்த நம் நாட்டில் கொசுகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாம். மக்கள் அவதிப்படுகிறார்களாம். ஆகையால் அக்கொசுக்கள் எப்படி உற்பத்தி ஆகுகிறது என்பதை முதலில் அறிந்து கொண்டு அதை உடனே ஒழித்தாக வேண்டும் தெனாலி. மன்னா, கொசுக்கள் உற்பத்தி ஆகுவதற்கு காரணம் நம் மக்கள் தான் மன்னா, நம் மக்களே தான். ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? நான் கூறுவது உண்மைதானே.
உங்கள் செயல்பாடுகளில் குறைபாடுகள் உள்ளதால் தான் கொசுக்கள் உற்பத்தியாகுகின்றது. என்ன கூறுகிறாய் தெனாலி? சற்று விளக்கமாக கூறும். ஆமண்ணா, முதல் காரணம் மக்கள் தன் வீடுகளில் அருகாமையில் குப்பைகள் கொட்டுவதும், இரண்டாவது வீட்டை சுற்றி தண்ணீர் தேக்கம் இருப்பதால் அதன் விபரீதங்களை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதும், மூன்றாவது நீர் தொட்டிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளாமல் இருப்பதால் தான் கொசுக்கள் உற்பத்தியாகுகின்றது என்பதை மக்கள் உணரவில்லை மன்னா, உணரவில்லை. மேலும் இவை மூன்றையும் சரி செய்தால் நம் நாட்டில் கொசுக்களை அறவே ஒழித்து விடலாம். ஆஹா, ஓஹோ, அற்புதம் தெனாலி, அற்புதம். அருமையான ஆலோசனை வழங்கினாய். என் வாளுக்கு வேலை வந்துவிட்டது என்று நினைக்கிறேன் மங்குனி. தெனாலி என்று நினைத்தேன் மன்னா, மன்னிக்கவும் மன்னிக்கவும் மன்னா. தெனாலி கூறுவதை மக்கள் ஏற்கவும் மாட்டார்கள், உணரவும் மாட்டார்கள். அவரவர் வழி தனி வழி என்று அவர் விருப்பத்திற்கு ஏற்றார் போலதான் செய்வார்கள். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களேன். இதோ கேட்கிறேன். என்ன மக்களே, மங்குனி கூறுவது உண்மையா? உண்மைதான் போலும் மங்குனி. யாரும் எதுவும் விடையளிக்கவில்லை. மக்களை பத்தி எனக்கு தெரியாததா? மன்னா, கூற மக்கள் அமைச்சரே. இலவசம் என்றாலே தடத்திரிக்க ஓடி வருவார்கள். அவர்களுக்கு இலவசமாக ஏதாவது கொடுத்தால் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்வார்களே. நல்ல ஆலோசனை அமைச்சரே, நல்ல ஆலோசனை. மன்னா, நான் ஒரு ஆலோசனை கூறலாமா? பாருடா, சாமரம் வீசும் பெண்ணிற்கு கூட ஆலோசனை சட்டென தோன்கிறதே. கூறு பெண்ணே, கூறு. 5G போனை கொடுத்தால் மக்கள் தூய்மையாக வைத்துக் கொள்வார்கள். என்னிடத்திலும் இருந்து இல்லை. நீங்கள் கொடுத்தால் என் வீட்டையும் என் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்வேனே. நல்ல யோசனை பெண்ணே, நல்ல மன்னா, யோசனை. யார் என்ன கூறினாலும் மண்டை டிங் டிங் என்று ஆட்டி விடுவீர்களா? நீங்கள் 5G தொலைபேசியை கொடுத்தால் ஓரிரு நாட்கள் மட்டுமே தூய்மையாக வைத்துக் கொள்வார்கள். பின்பு பழைய நிலைமைக்கே வந்துவிடும். அதுவும் சரிதான் அமைச்சரே. மன்னா, அப்படி என்றால் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்பவர்களுக்கு மாதம் 250 ரூபாய் ரீசார்ஜ் செய்வதாக அறிவித்தால் என்ன மன்னா? இதுவும் நல்ல யோசனைதான். மன்னா, அதற்கு நிதி அதிகமாக செலவாகுமே. அதை பற்றி நீர் கவலைப்படாதே அமைச்சரே. இங்குதான் நம் ராஜதந்திரத்தை பயன்படுத்தியாக வேண்டும். மக்களுக்கு கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு அதை விட பன்மடங்காய் வரி என்னும் பெயரில் பிடுங்குவது நமக்கு புதிதா என்ன? நம்ம எதை செஞ்சாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். அது போன்ற ஆலோசனைகளை வழங்குங்கள் அமைச்சர்களே. மன்னா, கொடுத்தனாலே. ஏற்கனவே நம் நாட்டு மக்கள் செல்போனை பயன்படுத்துவதால் தான் கண் குறைபாடுகளும் மூளை பாதிக்கப்பட்டும் உள்ளார்கள். இதில் 5G செல்போனை வழங்கினால் நாடு விளங்கிடும். அதுவும் சரிதான் தெமாலி. வேற ஏதாவது ஆலோசனை வழங்குங்கள். மன்னா, நாம் ஏன் மாதந்தோறும் பொற்காசுகளை தரக்கூடாது? நல்ல யோசனை அமைச்சரே, நல்ல யோசனை. இப்படி இலவசமாக கொடுத்து கொடுத்தே நாட்டை ஓட்டாண்டி ஆக்கி விட்டது பத்தவில்லையா உமக்கு மங்குனி? அதுவும் சரிதான். மன்னா, தாங்களை காண வெள்ளி வீதியார் வந்திருக்கிறார் மன்னா. வரச்சொல், வரச்சொல். தமிழை வாழ வைத்து கலைகளை இரு கண்களாக பாவித்து மக்களின் பணியை மகேசன் பணியாய் ஏற்று வாழும் புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. அமைச்சரே, மன்னா, இந்த புலவி என் பெயரை சொல்லித்தான் அழைப்பாளா? புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா, ஆணவம். தாங்கள் வந்த நோக்கம்? வீரமிக்க அரசர் ஆளுகின்ற இந்நாட்டில் தற்பொழுது சிக்கல்கள் சமூகத்தை ஆளும் சூழலுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கிறது புலிகேசி, பஞ்சமில்லாமல் இருக்கிறது. என்ன பிதற்றுகிறீர்? சற்று தெளிவாக கூறினால் நன்றாக இருக்கும். மக்களின் நலன் கருதி பல திட்டங்களை மாமன்னர் செய்து வந்தாலும் இங்கு கல்வி, வறுமை, வேலையின்மை, சுகாதார வசதிகள் என பலவற்றில் பற்றாக்குறையாகத்தான் உள்ளது. அது மட்டும் அல்லாமல் இங்கு ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது புலிகேசி, தலைவிரித்து ஆடுகிறது. தலை விரித்து ஆடினால் என்ன? இழுத்து கட்டிவிடலாம். என் நாடு வளமாகவும் என் மக்கள் வறுமையின்றி வாழ்கிறார்கள் என்று எண்ணினேன். இப்போதே செல்கிறேன். யாரங்கே? மன்னா, நகர்வலம் செல்ல வேண்டும். ஏற்பாடு செய்யுங்கள். இப்பொழுதே செய்கிறேன் மன்னா. மங்குனி, தெனாலி, நீங்கள் இருவரும் என்னுடன் வர வேண்டும். வருகிறோம் மன்னா. சென்று வாருங்கள் வெள்ளி விதியாரே. நன்றி புலிகேசி. அமைச்சரே, ஏன் இந்த குலத்தில் மட்டும் தாமரை பூக்கள் பூக்கவில்லை? அந்த குலத்தின் பேர் தமிழ்நாடு மன்னா. சற்று சும்மாறு மங்குனி. மன்னா, அக்குளம் மாசடைந்துள்ளது. பல வருடங்களாக எவ்வித பராமரிப்பு இல்லாமலும் தூர்வாராமலும் வெள்ள காலத்தில் கழிவுநீர் கலப்பதால் தான் அக்குளம் அவ்வாறு காட்சியளிக்கிறது மன்னா.
కిశోర చంద్రశేఖరే రతి ప్రతిక్షణం அற்புதம் வீரர்களே, அற்புதம். அருமையாக செய்தீர்கள். நன்றி மன்னா. பள்ளியில் தொடங்கி வீரனாகியும் இப்பழக்கத்தை விடவில்லையா நீங்கள்? அமைச்சரே, நம் நாட்டு வீரர்களா இவர்கள்? நம்மிடத்தில் மற்போர், சிலம்பம், சுருளால் போன்ற கலைகளுக்கான பயிற்சி கூடங்களே இல்லையே. பிறகு எங்கு சென்று கற்றுக்கொண்டார்கள்? மன்னா, இவர்கள் அனைவரும் கோவூர் அரசாள மன்னனின் பயிற்சி கூடத்தில் பயிற்சி பெற்றவர்களாம். நம் படைபலம் அதிகரிக்க உங்களுக்கு முன்பு இருந்த அரசர் தான் அனுப்பி வைத்தார். என்ன பயிற்சி கூடம் என்று சொன்னாய்? கிறிஸ் தற்காப்பு பயிற்சி பள்ளி மன்னா, கிறிஸ் தற்காப்பு பயிற்சி பள்ளி. ஆமா மன்னா, அப்பள்ளியில் உடலை பலப்படுத்தும் உடற்பயிற்சியை மட்டும் அளிப்பதில்லை, திறன் வளர்க்கும் பயிற்சியும் கொடுத்து ஒவ்வொருவரையும் படைப்பாளன் ஆக்க முயற்சி செய்கிறார் மன்னா, முயற்சி செய்கிறார். அது மட்டுமல்ல தெனாலி, மன்னவரானவர் தன் மக்கள் முற்போக்கு சிந்தனை பெற்று அறிஞர்களாகவும் கவிஞர்களாகவும் மருத்துவர்களாகவும் சாதனையாளர்களாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார். அப்படி என்றால் மங்குனி அமைச்சரே, என்னை பற்றி அவரிடத்தில் நல்ல விதமாக எடுத்துக்கூறு. நட்பை உண்டாக்கி கொள்ளலாம். நட்பா? ஆம், அவர் ஆலோசனை நமக்கு அவசியம் தேவை. நம் நாடும் வளம் பெற வேண்டும் அல்லவா? சரி, வாருங்கள் செல்வோம். அமைச்சரே, தண்ணி. அந்த பெரியவர் ஏதோ புலம்பிக் கொண்டு வருகிறார், என்னவென்று கேள்வி? தண்ணி. என்ன பெரியவரே, என்ன ஆயிற்று? தண்ணி, தண்ணி வேண்டும். இந்தாருங்க. தண்ணி எல்லாம் அசுத்தமாக மாறி போச்சு. இப்போ இந்த சின்ன பாட்டிலில் தண்ணி விற்கிற காலம் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? நாங்கள்லாம் ஆற்றுல அள்ளி குடித்தோம், கிணத்துல மொண்டு குடித்தோம், வாய்க்காலில் வாய் நிறைய தண்ணி குடித்தோமே. இப்போ எல்லாமே மாறி போச்சு. வருங்காலம் என் பேர பிள்ளைகளுக்கு நான் என்ன கொடுக்க போகிறோன்னே தெரியலையே. ஊருக்கே சோறு போட்ட அந்த மண் இப்போ உப்பளமாக மாறி வருது. மனிதர்களையும் தாவரங்களையும் தாங்கி நிற்கிற இந்த பூமியை பூச்சிக்கொல்லி
கள்ளிப்பால் ஊற்றி கொல்லுவது போல இந்த மனுஷ பயப்படுங்க பூச்சிக்கொல்லி மருந்தையும் ரசாயன உரங்களையும் ஊற்றி வளமான இடத்தெல்லாம் பாழாக்கினதுனால எங்களை மாதிரி விவசாயிகள் எல்லாம் பட்டினியால் வாடுறோமே. விண்ணுக்கெல்லாம் சென்று ஆராய்ச்சி செய்யறதை விட்டுட்டு நம்ம மண்ணில் ஆராய்ச்சி செஞ்சால் கூட நம்ம வளத்தை மேம்படுத்தலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்காத மனுஷங்களை வச்சுக்க நான் என்ன செய்ய போகிறேன்னே தெரியலையே. நான் என்ன செய்வேன். நான் சொன்னால் இந்த மனுஷ பயப்புள்ளிங்க கேட்க கூட மாட்டாங்களே. வருங்காலம் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியலையே. மக்களே, இந்த பெரியவர் கூறியதை கேட்டீர்களா? தனி ஒருவனாக நின்று என்னால் இதை அனைத்தையும் சரி செய்ய முடியாது. நாம் அனைவரும் சிந்தனையாலும் செயலாலும் ஒன்றிணைந்தால் மட்டுமே மாசுகளற்ற உலகத்தை உருவாக்க முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு உங்கள் தேவைகளை குறைத்து கொண்டு தனி மனித விழிப்புணர்வை பெற வேண்டும். பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பங்களால் மட்டுமே மாசுகளை குறைக்க முடியும். நீங்கள் அவ்வாறு செய்தால்தான் எங்களால் எதிர்காலத்தில் நலமாக இருக்க முடியும். வாழுங்கள், எங்களையும் வாழ வழி செய்யுங்கள். எங்களையும் வாழ வழி செய்யுங்கள்.